திவாகரனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பிரச்சனையில் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. அதை பற்றி சொல்லுங்கண்ணா. இதை பற்றி நம்ம ஏரியாவில் போயிட்டு ஒரு வாட்டி விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு என்கொயரி பண்ணும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவருக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, டைவர்ஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ உள்ளே போய் எதுக்கு பேக்ரவுண்டுன்னு சீன் போட்டுனுக்கிறேன். முதல்ல உன்னை வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் கவுன்சிலர்லேருந்தே உன்னை தூக்கிட்டாங்க. இப்போ அதில் கூட நீ இல்லை, உனக்கு வேறு என்ன பேக்ரவுண்டு? மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. சர்க்கரை நோய் கூட பல் பிரச்சனையா? சென்னையில் உங்க பல் பிரச்சனைகளுக்கு பிரத்யோக தீர்வுகளோடு லேசர், ஓசோன், ஆக்சிஜன் தெரப்பி என அனைத்தும் நம்ம லார்ட் அண்ட் டேபிள். பொண்ணுங்க கிட்ட இவர் எப்படி பிஹேவ் பண்ணுவாருன்றது நம்மளுக்கு மீடியா சர்க்கிளில் பர்சனலாக தெரியும். நம்ம வீடியோ பண்ணும்போது ஃபீமேல் ஆங்கர்ஸ் கிட்ட போயிட்டு என் கூட ஒரு ரீல்ஸ் பண்ணலாமே, முத்தம் கொடுப்பாரு, முட்டி போட்டுப்பாரு, பூ எடுத்து கொடுப்பாரு. இங்கேயே ஆஃப் கேமராவில் அவ்வளோ சில்மிஷம் பண்ணுவார். இப்போ உள்ளே போகும்போது தான் இப்போ அது ப்ரொஜெக்ட் ஆகுது. இவர் வந்து வாட்டர் மெலன் ஸ்டாருன்றதை தவிர்த்து இவருக்கு காஜி ஸ்டாருன்னு இன்னொரு பட்டம் கொடுக்கலாம். விஜய் பார்வு கிட்ட வந்து அண்ணா தங்கச்சின்ற ஒரு பழக்க வழக்கத்துல போயிட்டு இருந்தது. திடீர்னு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டு இப்படி எல்லாம் வந்து கட்டி பிடிக்கலாம் போறாரு, போய் தோல்ல சாயிறாரு. கடைசி 6 மாசமா சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேசிட்டு அடி வாங்கிட்டு தான் வெளியே வந்தவர் தான் திவாகர். இனி எப்படி திடீர்னு நல்லவன் ஆயிட்டாரு? திவாகரை அடிக்க வைல்டு கார்டில் திவாகருக்கு எதிரானால உள்ள அவ்வளோ சீக்கிரம் இறக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து கமருதீன் சைட் அடிக்கிறான், நான் மடங்க மாட்டேன், நான் உஷாராக மாட்டேன்னு சொன்ன விஜய் பாரு 2 பேரும் கொஞ்சம் கொலாவின்னு டபுள் மீனிங்கில் பசிக்குது, சாப்பிட்லாமா, வெளியே போய் சாப்பிட்லாம், வெளியே போய் நல்லா சாப்பிடுவோம், ஏர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, மிட் நைட் கூட பசி, ஆனால் ப்ராப்பராக கவர் போட்டு சாப்பிடணும். அப்படி இருந்துமே மக்கள் ஆதரிக்கிறாங்கன்றது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த மக்களை புரிஞ்சிக்கவே முடியல. இப்போ நம்ம பேசணும்ல, கமெண்ட்ஸில் நம்மளை தான் வந்து அடிப்பாங்க. ஒரு காலத்தில் நம்மளை புகழ்ந்துட்டு இருந்தாங்க, சூப்பராக பண்ணீங்கன்னா, சூப்பராக செஞ்சு விட்டீங்க, அவன் கிடைச்சானா செருப்பால் அடிங்க, அவனை விடாதீங்க சொல்லியெல்லாம் நம்ம கிட்ட சொன்ன மக்கள் இன்னைக்கு வந்து நம்ம மீடியா ஃபீல்டில் இருக்கிற ஆளு நம்மளுக்கு நல்லா தெரியும் இந்த விஷயம். ஒரு கேமராவால் ஒரு நல்லவனை கெட்டவனா ப்ரொஜெக்ட் பண்ண முடியும், ஒரு கெட்டவனை நல்லவனா ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். ரிஃப்ளெக்ட் டைம் வணக்கம், நான் உங்களுக்கு விக்ரம். இன்றைக்கி நம்ம கூட நேர்காணலில் யார் இணைந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்டர்மெலன் திவாகரோட நெருங்கிய நண்பர், துபாய் நண்பர்னு கூட சொல்லலாம், சமூக ஆர்வலர் சதாம் ஹுசைன் தான் இணைந்திருக்காரு. வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகேண்ணா. உங்கள் நண்பர் வந்து ரொம்ப பண்ணுறாரு. ஆரம்பத்தில் உள்ளே போகும்போது கேம் விளையாட போன மாதிரி போனார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லையை மீறி பெண்கள்கிட்ட வந்து ரொம்ப நடந்துக்கிறாரு. பார்வதி எவ்வளோ தடுத்து விட்றாங்க, அங்கே இருக்க பாய்ஸ் எல்லாருமே எவ்வளோ வான் பண்ணுறாங்க. அப்படி இருந்தாலுமே அவளே கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு நல்லா பார்க்க முடியுது. பொம்பளை பொறுக்கின்னே நிறையா சொல்கிறாங்க. கமெண்ட்ஸ்லேயும் நிறையா பேர் முன்னே சப்போர்ட் தெரிவித்தாங்க, இப்போ வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் எப்படின்னா பார்க்குறீங்க இதை? பொண்ணுங்க கிட்ட இவர் எப்படி பிஹேவ் பண்ணுவாருன்றது நம்மளுக்கு மீடியா சர்க்கிளில் பர்சனலாக தெரியும். ஏன்னா அவரை வச்சு நிறைய வீடியோலாம் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம வீடியோ பண்ணும்போது ஃபீமேல் ஆங்கர்ஸ் கிட்ட போயிட்டு என் கூட ஒரு ரீல்ஸ் பண்ணலாமே, முத்தம் கொடுப்பாரு, முட்டி போட்டுப்பாரு, பூ எடுத்து கொடுப்பாரு. இங்கேயே ஆஃப் கேமராவில் அவ்வளோ சில்மிஷம் பண்ணுவார். இப்போ உள்ளே போகும்போது தான் இப்போ அது ப்ரொஜெக்ட் ஆகுது. புரியுது. வெளியே ஆல்ரெடி ஒருத்தர் நம்பர் வாங்கி பிரச்சனை ஆச்சு நம்ம ஆஃபீஸில். அந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சா? அது இல்லாமல் நைட்டு 12 மணிக்கு மேலே எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணுற சில்மிஷன்லாம் எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி சில்மிஷங்கள்லாம் வந்து வெளியே மக்களுக்கு தெரியாது, இப்போ தான் படிப்படியாக தெரிய வருது. அதாவது இவரை வந்து மக்கள் வந்து வெகுளின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது வெகுளி கிடையாது. இவர் வந்து வாட்டர் மெலன் ஸ்டாருன்றதை தவிர்த்து இவருக்கு காஜி ஸ்டாருன்னு இன்னொரு பட்டம் கொடுக்கலாம். காஜி ஸ்டார் திவாகர். ஏன்னா உள்ள அவ்வளோ சில்மிஷம் பண்ணிட்டு இருக்கிறாரு. போன வாரம் எபிசோடில் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வு கிட்ட வந்து அண்ணா தங்கச்சின்ற ஒரு பழக்க வழக்கத்தில் போயிட்டு இருந்தது. கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கேட்குறாரு. திடீர்னு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டு இப்படியெல்லாம் வந்து கட்டி பிடிக்கலாம் போகிறாரு, போய் தோல்ல சாயிறாரு, நெருங்கி போகிறாரு. அப்போவும் விஜய் பார்வதி பார்த்தீங்கன்னா, அண்ணே என்னண்ணே நீங்கள் இப்படி ஒரு கேவலமாக பண்ணுறீங்க, என்ன மனநிலையில் இருக்கிறீங்க, என்னதானே அவங்க பிரச்சனைன்ற மாதிரி வெளுத்து வாங்கிட்டா போல விஜய் பார்வதி. அப்போ அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவர் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. லேடி ஐடி கிடைச்சாலே, பொம்பளை ஐடி கிடைச்சாலே பூந்தல் விடாரு, கூட பொம்பளைங்களாம் போட்டு உட்கார. ஏற்கனவே அந்த பிரச்சனையில் மாட்டினவர் தானே. ஃபேக் ஐடிக்கே வந்து வரியா ரீல்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹில் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்ட ஆள் தான் அந்த ஆள். இப்போ உள்ள கும்பலாக பொண்ணுங்க மாட்டினவனே உள்ள ஜல்சா பண்ணிட்டு இருக்கிறா போல வாட்டர் மினிஸ்டர்.
எங்கேயாவது அந்த பிக் பாஸில் பார்த்தீங்களா பசங்க கூட நம்ம ஆள் மிங்கிள் ஆகுறாரான்னு? இல்லை. வலு கட்டாயமாக வினோத் போய் வலிச்சின்னு வந்தாரும் வரமாட்டேன்றாப்புல. எங்கே கேர்ள்ஸ் அதிகமாக இருக்காங்களோ நம்ம ஆள் அங்கே நடுவில் பூந்துக்கிறாரு. ஆனால் மக்கள் எல்லாருமே என்னன்னா அவர் ஒரு இன்னசென்ட்டாக இருக்காரு, அவர் வந்து ஜாலியாக இருக்காரு, அந்த மாதிரிலாம் பார்க்குறாங்க. சரி, இன்னசென்ட்டாக இல்லையான்றத ஒரு 6 மாதமாக, கடைசி 6 மாதமாக எல்லா இன்டர்வியூலையும் போயிட்டு ஏதாவது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேசிட்டு அடி வாங்கிட்டு தான் வெளியே வந்தவர் தான் திவாகர். இன்னைக்கு எப்படி திடீர்னு நல்லவன் ஆயிட்டாரு? நீங்கள் கவனிச்சிங்களா? கரெக்டாக 2 வாரம் முன்னாடி சொன்னீங்க கண்டிப்பாக உள்ள ஜாதியை வச்சு சண்டை போடுவாருன்னீங்க. அதேமாரி இவன் என் ஆள் இல்லை, எனக்கு ஈக்குவலான ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ஜாதியை பற்றி பேசிட்டாரு அவர். வெளியே வந்து என்னோட சமுதாயத்தால் தான், அதாவது வெட்டுப்பட்டு இறந்து போயிட்டா போல ஆணவ கொலையில் ஒரு பையன், அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுட்டு வெட்டினவன் வந்து எங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். ஆமாம், அது நம்மளுக்கு புரியாத ஒரு விஷயம். ஏன்னா நம்மலாம் சென்னையில் அதெல்லாம் கேள்விப்படாத ஒரு விஷயங்கள், அதெல்லாம் என்னென்ன ஜாதி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது, எங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை பேரை சொல்லி அவங்கள சார்ந்தவங்க, அவர் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவரை சப்போர்ட் பண்ண ஒரே ஆள் இந்த ஆள் தான். ஜாதி முக்கியமாக கேட்டதுக்கு ஆமாம் முக்கியம் தான் சொன்னார். முக்கியம் தான் சொன்னார். இப்போ வந்து உள்ளே போயிட்டு வெகுளித்தனமாக பண்ணுறேன்னுலாம் அதெல்லாம் கிடையாது. திவாகர் என்னன்றதை வெளிப்படையாக எல்லா வீடியோலையும் வெளிப்படுத்தியாச்சு. இதுதான் திவாகர். ஓகேண்ணா. அதேமாரி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருமே உள்ளே ஒரு மாதிரி வெஞ்சன்ஸாக ப்ளே பண்ண வந்திருக்காரு. ஆனால் நம்ம ஆள் தான் வந்து திவாகர் தான் ஜாலியாக வராரு, காலையிலையும் சாடுறாரு, கிடச்சதை சாப்பிட்றாரு, அழகாக தூங்குறாருன்றாங்களே. நீங்கள் என்ன பார்க்குறீங்க? அதை எப்படி பார்க்குறீங்க? இது கேம், எல்லாரும் நோண்ட தான் வருவாங்க. அதுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுயரூபம் வெளியே வருது. இப்போ தான் என்னோடய பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா, நாங்கள் என்ன ஆளுங்க தெரியுமான்னு ஆரம்பிச்சிருக்கிறா போல். போக போக மொத்தமாக ஆரம்பிப்பார். நான் 20 நாள் தானே ஆகுது. அதுக்குள்ளேயே வைல்ட் கார்டு வந்து இறக்குறாங்களே உள்ள. திவாகரை அடிக்க வைல்டு கார்டில் திவாகருக்கு எதிரானால உள்ள அவ்வளோ சீக்கிரம் இறக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து பிக் பாஸ் ஷோக்கே வந்து டிஆர்பி ஏற்றிட்டு இருக்குது திவாகரால் தான். இன்னைக்கு வந்து பிக் பாஸ் ஷோட நிலைமை அதுதான். இத்தனை சீசனில் ஒரு 3-4 சீசன் தான் நல்லபடியாக போச்சு. அதுக்கப்புறம் எந்த சீசனுமே நல்லபடியாக போகுது. இது ரொம்ப ஒஸ்ட்டாக, இது ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்குது. விஜய் சேதுபதி போன வாரம் எக்ஸப்ட் போன சனி ஞாயிற்றுக்கிழமை போட்டு கிழிச்சாரு. ஆமாம், உள்ளே இருக்கிறது யார்? ஒன்று திவாகர், தர்பூசணி, இன்னொன்று பலூனக்கா, இன்னொன்று கலையரசன். கலையரசனை பற்றினா பழைய வீடியோங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக மூட்டி விட்டுறாரு. ஏங்க வெளியே இருந்துன்னு ஊதிக்கின்னு ஜாலியாக வெளியே இருந்த ஆள் கூப்பிட்டு உள்ளகார வச்சா எல்லா வேலையும் பாப்பா போல். இந்த 3 பேருமே சமுதாயத்துக்கு ஒரு பேட் எக்ஸாம்பிள். பிஆர் டீம் வேலை பார்க்குது நல்ல. யாருக்கு? திவாகருக்கு. நல்லா பாருங்கள், நிறைய ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா திவாகருக்கு வந்து ஸ்லோ மோஷன் சாங்ஸ் எல்லாம் போட்டு எது அப்படியே அப்பாவியாக காட்டிக்கின்னு திவாகரை பாசிட்டிவ் சேமில் எடுத்துன்னு போகிறது பார்க்காவா வெளியே பிஆர் டீமை செட் பண்ணிட்டு தான் உள்ளே வந்திருக்கிறாப்பல்ல திவாகர். ஆனால் நீங்கள் பார்த்தீங்களாண்ணா, இப்போது திவாகர் மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணுறாரு, பொண்ணும் கூட இருக்கான்னு பார்த்தா சைலண்ட்டாக இந்த பக்கம் வந்து எஃப்ஜேவும் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு. கமருதீன் ரீசெண்டாக பார்த்தீங்களா பார்வதி கிட்ட, விஜய் பார்வதி கிட்ட டபுள் மீனிங்காக பேசுகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கொச்சையாக பேசியிருந்தாங்க. பாஸ் ஹவுஸ் ஓயோ ரூம் மாதிரி ஆயிடுச்சு. இது எந்த சீசனில் இந்த மாதிரி ஆனது? எந்த சீசனுமே இப்படி ஆகலை. நம்ம ஆரம்பத்தில் என்ன சொன்னோம், பலூனாக்கா டுசாரை உசார் பண்ண பாகுது சொன்னோமா சொல்லியா? கரெக்டு தான். பாத்ரூமுக்கு கூப்பிட்டுச்சா நைட்டு? எந்த பிக் பாஸ் சீசன்லையாவது ஒரு பொண்ணு ஒரு பையனை பாத்ரூமுக்கு கூப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? பலூனாக்கா உள்ள அனுப்பும்போதே இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி அன்றைக்கே சொன்னோம் நம்ம. ஆமாண்ணா, நீங்கள் சொல்கிறது எல்லாமே நடந்தாருக்கு, நம்ம பார்த்தோம். அவங்க இயல்பாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் திவாகர் ஜாதி பற்றி பேசுவார்னு சொன்னோம், அதேமாரி பேசிட்டாரு. கமருதீன் சைட் அடிக்கிறான், நான் மடங்க மாட்டேன், நான் உஷாராக மாட்டேன்னு சொன்ன விஜய் பாரு 2 பேரும் கொஞ்சம் கொலாவின்னு டபுள் மீனிங்கில் பசிக்குது சாப்பிட்லாமா, வெளியே போய் சாப்பிட்லாம், கவர் போட்டு சாப்பிட்லாம். எவ்வளோ வந்து டபுள் மீனிங்கில் எவ்வளோ பச்சையாக ஒரு டெலிவிஷன் ஷோவில் அவ்வளோ என்ன புத்தி இல்லாமல் வந்து இன்றைக்கி இருக்கிற பசங்க இருக்கிறாங்க. உங்களை விட ஃபாஸ்ட்டாக இருக்கிறாங்க பசங்க. நீங்கள் பேசுகிறது என்ன புரியாதா பசங்களுக்கு? இதெல்லாம் காட்ட வேண்டிய அவசியமே இல்லையாண்ணா, இதெல்லாம் லைவில் கூட தூக்கலாமே. இன்றைக்கி பிக் பாஸ் ஷோன்ற ஒரு ஷோக்கு அவங்களுக்கு டிஆர்பி தேவை. அவங்க வியூவர்ஸ், குறைஞ்ச வியூவர்ஸை ஏற்றுறதுக்கு அவங்க என்னென்ன ஆபாசமாக எவ்வளோ நாகரிகத்தை கொன்னுட்டு நடத்தின்னு இருக்கிறாங்க. திவாகர் பண்ணுறது வெகுளித்தனன்றத மக்கள் சொல்கிறதுலாம் வந்து கொஞ்சம் யோசித்து சொல்லுங்கள். ஏன்னா திவாகர் வந்து எப்படிப்பட்ட ஒரு காம கொடுறன்றதை ஏற்கனவே நம்மலாம் பார்த்தாச்சு. அப்படி இருந்துமே மக்கள் ஆதரிக்கிறாங்கன்றது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த மக்களை புரிஞ்சிக்கவே முடியல. இப்போ நம்ம பேசுகிறோம்ல, கமெண்ட்ஸில் நம்மளை தான் வந்து அடிப்பாங்க. ஒரு காலத்தில் நம்மளை புகழ்ந்துட்டு இருந்தாங்க, சூப்பராக பண்ணிங்கண்ணா, சூப்பராக செஞ்சு விட்டீங்க, அவன் கிடச்சானா செருப்பால் அடிங்க, அவனை விடாதீங்க,
சொல்லியெல்லாம் நம்ம கிட்ட சொன்ன மக்கள் இன்னைக்கு வந்து திவாகரை பற்றி பேசினா அந்த ஆள் நல்லவர் தான். என்ன விதத்தில் அவர் நல்லவர் அவங்க கண்ணுக்கு தெரிகிறாருன்னா எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பார்வதி பக்கத்தில் போயிட்டு தோல் மேலே சாயிரா போல, எமி வந்து என் மூஞ்ச பார்த்து பேசு, என் வயிற்றை பார்த்து ஏன் பேசுகிறேன்னு கேட்கும்போது எல்லாரும் என்ன பண்ணாங்க, எமி மேலே தப்புன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஏன் இப்போ முந்தா நேற்று வந்து பலூன் அக்கா என்ன சொன்னாங்க, மூஞ்சி இங்கே இருக்குது, மூஞ்சி இங்கே இருக்குது, நீங்கள் ஏன் இங்கே பார்த்து பேசுகிறீங்க, சாரிமா சாரிமா அப்படின்னு. அப்போது அங்கே இருக்கிற ஒருத்தர் அந்த மாதிரி சொன்னவங்க மேலே தப்பு. இப்போ 2 பேர் சொன்னால் பார்த்தவர் மேலே தானே தப்பு. இப்போ திவாகர் வந்து அப்போ தப்பான கோணத்தில் பார்க்கல. திவாகரோட பார்வையும் சரி, திவாகரை பற்றி எல்லா விஷயமுமே நம்மலாம் நேரில் பார்த்த ஆளுங்க. ஓகேண்ணா. அதேமாரி இன்னொரு விஷயத்தை வந்து மக்களுக்கு நம்ம பகிரணும் கேள்விப்பட்டோம். அந்த ஊர் மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுறதை பார்த்தோம். உங்களுக்கு வேறு தனியாக பர்சனலாக அவர் சொல்லியிருந்தாங்க, திவாகரனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரு பிரச்சனையில் டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. அதை பற்றி சொல்லுங்கண்ணா. திவாகரை பற்றின நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்லேயே நம்ம நிறைய பண்ணும்போது தான் கீழே கமெண்ட்ஸ் வருது. நம்ம ஏற்கனவே இதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கீழே வந்து கமெண்ட்ஸில் திவாகர் வந்து இவர் பொய் சொல்கிறாரு, இவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்ற மாதிரி எல்லாருமே இன்னைக்கு கீழே கமெண்ட்ஸ் பண்ணாங்க. இதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நாங்கள் அந்த ஏரியா மக்கள் தான், அவர் வீடு பக்கத்தில் நாங்கள் இருக்கோம், அந்த சர்க்கிள் தான் இருக்கோம்னு சொன்னாங்க. அந்த மாதிரியெல்லாம் பேசும்போது இதை பற்றி நம்ம ஏரியாவில் போயிட்டு ஒரு வாட்டி விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு என்கொயரி பண்ணும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவருக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, டைவர்ஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஆயிருக்கும், ஆனால் விட்டுட்டு போனது ஆச்சரியம் இல்லை. இவர் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு யாரும் இருக்க மாட்டாங்க கூட கண்டிப்பாக. அதாவது இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரே பதில், இப்போது ஃபேமிலிஸ் என்ட்ரி ஆவாங்க. திவாகரோட ஃபேமிலி சைடில் யார் என்ட்ரி ஆகுறாங்கன்னு பார்த்து அவங்கள போய் நம்ம அப்ரோச் பண்ணோன்னா இதுக்கான விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு முடிஞ்சால் நாமளே போய் அந்த ஏரியாவில் போய் பார்ப்போம். ஒரு வீடு பக்கத்தில் சர்க்கிளில் போய் கேட்டாலும் நம்மளுக்கே கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் வியூவர்ஸ் அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் அந்த டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி முடிஞ்சால் ஃபோட்டோஸ்லாம் கிடைக்குதா கூட நம்ம பார்க்கலாம். கிடச்சதுன்னா எக்ஸ்க்ளூசிவாக ரிலீஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி பேக்ரவுண்டு கத்தின்னு இருக்கிறாரு. இத்தனை நாள் அவங்க பேக்ரவுண்ட் எங்கே போச்சு? இப்போ உள்ளே போய் எதுக்கு பேக்ரவுண்டுன்னு சீன் போட்டுனுக்கிற? முதல்ல உன்னை வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் கவுன்சிலர்லேருந்தே உன்னை தூக்கிட்டாங்க. இப்போ அதில் கூட நீ இல்லை. உனக்கு வேறு என்ன பேக்ரவுண்டு? நீ ஏன் வந்து நடிப்பு அறக்கறன்னு சொல்லிட்டு ஒரு நடிப்பு கிறுக்கனா நீ பண்ணிட்டு சுற்றின்னு இருந்த இத்தனை நாளா? உள்ளே போய் அதை தான் பண்ணினுக்கிறான். அதுக்கு பேர் திறமைன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் திறமை கிடையாது, அதுக்கு பேர் கோமாளித்தனம். மக்கள் வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி கோமாளிங்களுக்கு ஆதரவு கொடுக்குறத விட்டுட்டு, திறமைசாலிங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, தயவு செஞ்சு அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஜட்ஜ் பண்ணி தேவையில்லாமல் இவனெல்லாம் வளர்த்து விட்டு திறமைசாலிங்களை ஒதுக்கிடாதீங்க. ஓகேண்ணா. அதேமாரி இவர் டைட்டில் வின்னர் ஆவார், டைட்டில் எடுக்க வருவார், ஃபைனலில் கப் எடுப்பார்ன்றாரு சொல்கிறாங்களே, அதை பற்றி எனக்கு என்னவோ பிக் பாஸே இவருக்கு முட்டு குத்துனுக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. நம்ம மீடியா ஃபீல்டில் இருக்கிற ஆள் நம்மளுக்கு நல்லா தெரியும் இந்த விஷயம். ஒரு கேமராவால் ஒரு நல்லவனை கெட்டவனாக ப்ரொஜெக்ட் பண்ண முடியும், ஒரு கெட்டவனை நல்லவனாக ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். அதை தான் வந்து இந்த பிக் பாஸ் பண்ணிகிட்டு இருக்குது. பிக் பாஸ் வந்து தர்பூசணிக்கு சப்போர்ட் பண்ணி தூக்கி விட்டுட்டுருக்கு. ஓப்பனாக சொல்லப்போனால் பிக் பாஸ் வந்து கலைஞர் டிவியோட ப்ராப்பர்ட்டி. ஓ, அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? மகாநடிகன் அவர் தானே பண்ணிட்டுருக்காரு ஆதித்யா சேனலில். இப்போ இங்கே கொஞ்சம் முட்டு குத்துட்டோன்னா தர்பூசணி வந்து அடுத்த ஷோ வந்து விஜய் டிவிக்குள்ள பண்ணணும். அவர் அடிமை கிடச்சிட்டான் உங்களுக்கு. அடுத்த அடிமையை வந்து உருவாக்கிட்டு இருக்குது தான் பிக் பாஸ் ஷோ. கமருதீனும் கொஞ்சம் பார்வும் ரொம்ப பச்சையாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை கொஞ்சம் தவிர்க்கணும். பிக் பாஸ் தான் குரல் கொடுக்கணும் உள்ளே. ஏன்னா இங்கே நம்ம பேசுகிறதெல்லாம் அங்கே கேட்காது. பிக் பாஸ் தான் சொல்லணும் சோஷியல் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்கன்னு. அதில் வேறு பாருங்களேன் கொடுமை, 2 பேரையும் ஒரே ஜெயிலில் போட்டிருக்காங்க. உள்ளே என்னென்ன கூத்து பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆமாம். அதே மாதிரி வந்து எல்லை மீறி திவாகர் உள்ளே போயிட்டுருக்கிறார். வினோத்தும் விக்ரமுகாந்த் பேசினும் போதும் பார்த்தீங்களா அண்ணே உள்ளே வந்து, ஏன்னா வந்து பிக் பாஸ் அந்த லக்ஸுரி ஹவுஸில் உள்ளே ரெஸ்ட் ரூம் இருக்குது. அங்கே வந்து திவாகர் என்ன பண்ணுறாருன்னா, உள்ளே லேடிஸ் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போய் கதவை திறந்துடுறாரு. அதை பற்றி வினோத்தும் விக்ரமுகாந்த் பேசினுக்கிறாங்க. இந்த மாதிரி சேஷ்டைகள்லாம் தான் உள்ளே திவாகர் பண்ணிட்டு இருக்கிறாரு. திவாகரால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் உள்ளே என்னென்ன பண்ண போகிறாருன்றதை இன்னும் வெயிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து பொம்பளை கேஸில் மாட்டிப்பார் திவாகர், அது மட்டும் உறுதி. ஆல்ரெடி டிவோர்ஸ் கேஸ் ஒன்று இருக்குது, இது இல்லாமல் பொம்பளை கேஸும் ஒன்று. ஒரு பொம்பளை கேஸில் மாட்டின்னு வெளியே வர போகிறார். கமருதி இன்னும் சண்டையில் பார்த்தீங்களா, பொம்பளை பொறுக்கி. ஓகே. ஏன்னா கூட இருக்கிற ஆளுக்கு தான் அந்த இவர் என்னென்ன பண்ணியிருக்கிறாருன்றதை அப்சர்வ் பண்ண முடியும். நம்ம வந்து சும்மா கிளிப்பிங்ஸை பார்த்து தான் நம்ம ஜட்ஜ் பண்ணிடுவோம். ஆனால் கூடவே இருக்கிற ஆள் உண்மையாக சொல்லிட்டா போல. கண்டிப்பாக கமருதீனே இவரை பார்த்து பொம்பளை பொறுக்கின்னு சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட பொம்பளை பொறுக்கியாக இருக்கும் இந்த தர்பூசணி. அதனால் வந்து தர்பூசணியை வந்து தயவு செஞ்சு பாராட்டாதீங்க.
அந்த ஆள் அதுக்கு தகுதியான ஆள் கிடையாது. கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு சில்மிஷம் பண்ணுவா போல். போட்டு நீங்களே தான் மறுபடியும் அடிக்க போகிறீங்க. தைரியமாக இருங்க. ஓகேண்ணா, இந்த நேரக்கான நிறைய விஷயங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றிண்ணா. நன்றி.